जिसकी माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। भक्त जनों के संकट, दास जनों के संकट, क्षण में दूर करे। माँ सबको दुआ देना। तुम पूर्ण परमात्मा, तुम अंतर्यामी, माँ तुम अंतर्यामी। परब्रह्मा परमेश्वर, परब्रह्मा परमेश्वर, तुम सबके स्वामी। माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय श्री माता जी. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காருவோம். அனுமதி கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள். நீங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அனுமதி தந்து தாங்கள் தான் இந்த தியானத்தை வழி நடத்த வேண்டும் தாயே. இந்த தியானத்தில் எங்களுக்கு ஆனந்த நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்ம குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டு மெதுவாக நம்முடைய கண்கள் மூடிக்கொள்வோம். கவனம் நம்முடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். மிகவும் அன்போட மரியாதையோட ஒரு சின்ன குழந்தையோட நிலையில் ஸ்ரீ மாதாஜியை நம்மளுடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. எங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை நிரப்பிவிடுங்கள் தாயே. தங்களுடைய வருகையை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே.
ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய திருக்கமல பாத தரிசனம் எப்பொழுதும் எங்களுடைய ஹிருதயத்தில் தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்முடைய சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். நம்மளுடைய வலது கை நம்முடைய சகஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். தெய்வீக இணைப்பை கிடைச்சிருக்கான்னு கவனிப்போம். நுண்ணதிர்கள் உணர்வுமான்னு கவனிப்போம். வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையால திருப்பி பார்ப்போம். முழு கவனம் நம்மளுடைய சகஸ்ராரமும் நம்மளுடைய இடது உள்ளங்கை, அது நடுவுல நம்மளுக்கு என்ன உணர்வு வருதுன்னு கவனம் அது மீது வைப்போம். இடது கை மடிக்கி கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையும் மடி மீது நல்லா நேரா உட்காந்துப்போம். கழுத்து மட்டும் லேசா குனிஞ்சு பணிவோடு வைத்துக் கொள்வோம். முழு கவனம் சகஸ்ராரம். ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதுமில்லை தாயே. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான். எங்களுக்குள் ஆத்மாவோட அன்பும் அமைதியும் மட்டும்தான் இருக்கிறது தாயே. கவனம் சகஸ்ராரத்திலே வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம்
மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது வைப்போம். ஹிருதயபூர்வமா கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை பாதிக்கிற எல்லா விதமான தோஷங்களையும் வாதாக்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்தி ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவரோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து ஹிருதயபூர்வமா கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள அகங்காரமும் தேவையற்ற உஷ்ணத்தையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்தி ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. இடது கை மடிக்கு கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கை மடி மீது ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து நம்மளுடைய முழு கவனம் சுஷும்னா நாடி, ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து விடுங்கள் தாயே. குண்டலினி மாதாக்கு தடையில்லாத சிறந்த பாதையை அமைத்து கொடுங்கள் தாயே. தெய்வீக சக்தியை உள்வாங்கி சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. அமைதியும் அன்போடு எங்களுடைய சுஷும்னா நாடியை நிரப்பி விடுங்கள் தாயே.
மாதாஜி. ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேஷாவோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. கவனம் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரைக்கும் கொண்டு வருவோம். நுண்ணுதிர்கள் நிலையை கவனிப்போம். சகஸ்ராரத்திலிருந்து மூலாதார சக்கரத்தை பார்ப்போம். நம்மளுக்குள் அமர்ந்த ஸ்ரீ கணேஷாவை தரிசிப்போம், வணங்குவோம், பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே, செயல்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ கணேசா போல் நாங்களும் தங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம். எல்லா மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் இந்த மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்மளுடைய கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா நிர்மல சித்தா ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. தயவு செய்து எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வாருங்கள் தாயே. எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. ஆத்ம ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தேவையற்ற விஷயத்தில் எங்களுடைய கவனம் சிதறாமல் தங்களுடைய திருக்கமல பாதத்திலேயே எப்பொழுதும் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. அதற்கு நாங்கள் எதிர்வினை செய்யாமல் வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள அகங்காரமும் மமகாரமும் எங்களை எதிர்வினை செய்ய தூண்டுகிறது. நாங்கள் எங்களுடைய அகங்காரமும் மமகாரமும் தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எதிர்வினை செய்யாமல் உங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. தூய படைப்பாற்றல் சக்தியும் கலைஞானமும் தந்தருளுங்கள் தாயே. பாராட்டு குணத்தை தந்தருளுங்கள் தாயே.
யாரையும் குறை சொல்லாமல் எல்லோர்கிட்டும் இருக்கிற நல்ல விஷயத்தை பார்த்து பாராட்டு மனப்பான்மையை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நம்மளுடைய வலது கை நம்மளுடைய நடு சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् दक्षिणातात् अवचोद्भातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तवमनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणक ऋषिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ओम गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परं
एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। வலது கை மடிக்கி கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சகஸ்ராரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்தை பார்த்து சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். மெதுவாக நம்மளுடைய கவனம் மேல் நோக்கி போய் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி, ब्रह्मस्वरूपिणी, वेदविलासिनी, वीणावादिनी, मयूरवाहिनी, सर्वज्ञानप्रदायिनी, सर्वेश्वरी, सर्वसुंदरी ताये, எங்களுடைய சஹஸ்ர கமலத்தில் அமர்ந்து சகல சௌபாகியமும் தந்தருளுங்கள் தாயே. தங்களிடம் ஒன்றினை அடைவதே எங்களுடைய சௌபாகியம். அந்த நிலையை தந்தருளுங்கள் தாயே. கவனம் சஹஸ்ராரத்திலே வைத்து ஒரு பஜனை பாடலை பாடுவோம். अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, जन्मदिन है तेरा करे तेरा अर्चन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन। अहो भाग्य सबके पधारी स्वयं माँ, अहो भाग्य सबके पधारे स्वयं माँ, त्रिलोकी की स्वामिनी ममता की प्रतिमा, त्रिलोकी की स्वामिनी ममता की प्रतिमा, आंखों में करुणा क्षमा दिल में भर कर, आंखों में करुणा क्षमा दिल में भर कर, प्रगटा है निर्गुण सगुण रूप लेकर, प्रगटा है निर्गुण सगुण रूप लेकर, अर्पण ये तन मन
श्रीमाते तेरे चरणन अर्पण ये तन मन। श्रीमाते तेरे चरणन जन्मदिन ये तेरा करे तेरा अर्चन। हे आदि शक्ति करे तेरी भक्ति। हे आदि शक्ति करे तेरी भक्ति। जाने स्वयं को तो मिल जाए मुक्ति। जाने स्वयं को तो मिल जाए मुक्ति। कृपा तेरी ही से सहज ज्ञान पाया। कृपा तेरी ही से सहज ज्ञान पाया। अंधेरा मन का तुम्ही ने मिटाया। अंधेरा मन का तुम्ही ने मिटाया। अर्पण ये तन मन श्रीमाते तेरे चरणन। अर्पण ये तन मन श्रीमाते तेरे चरणन। जन्मदिन ये तेरा करे तेरा अर्चन। बना दो जगत को निर्मल रूप अपना। बना दो जगत को निर्मल रूप अपना। हो पूरा है माँ तेरे नैनों का सपना। हो पूरा है माँ तेरे नैनों का सपना। सहज विश्व हो जाए सहजी हर एक जन। सहज विश्व हो जाए सहजी हर एक जन। खिले फूल निर्मल महक जाए गुलशन। खिले फूल निर्मल महक जाए गुलशन। अर्पण ये तन मन श्रीमाते तेरे चरणन। अर्पण ये तन मन श्रीमाते तेरे चरणन। जन्मदिन ये तेरा करे तेरा अर्चन। अर्पण ये तन मन श्रीमाते तेरे चरणन। ஒரு நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதே தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜி ஒரு சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1993 பிறந்த நாள் பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி. If Delhi people are not quite frightened about the sizes, I think again we'll have to have it in Delhi only.
Also, contemporarily, Delhi is in a state of turmoil, and we should be here to pacify it, to quieten it, to give wisdom to those people who are supposed to be at the helm of affairs. It will work. Definitely it will work. With all these Sahajogis emitting such beautiful vibrations, see, on top of your head this cloth is moving up and down all the time. Though there is no breeze outside, the leaves are just steady, but from your head you see you are moving all this. So I am sure these vibrations will cool down and will bring peace to our politicians and to the people who are at the helm of affairs. At this juncture, when in the whole world there are so many things going on of uncertainties, say in Russia there are uncertainties, Bosnia there is uncertainties, in England there is recession, America there is recession, Spain there is recession. Everybody is suffering from the pangs of some sort of a extreme behavior they went into. So I'm sure this polarity that they see now will correct their behavior towards materialism, and I'm sure that a balance will be struck. With your good wishes, with your prayers, this world will be so beautiful, so enchanting, that in the history people will describe that the world itself became a lotus full of fragrance, of divinity. You are the petals. You are the corona. You are the color. You are the beauty. You are the pollen of that beautiful lotus, which is my vision of this world. I hope today you all will decide to work for Sahaja, to spread Sahaja, and work for yourself also. The only danger is that one should not allow ego to sit on your heads. That's the only horse. If you could ride yourself and don't allow the horse to ride you, you will progress very fast, beautifully. Thus, I am sure Sahaja will spread. Every birthday we have to take a vow. I don't know what vow I should take. People have told me that I should not work so hard. I am working very hard. But I have taken a vow that I will work double hard. In the same way, you also, all of you, have to take a vow today that will go all out in the commitment of working of Sahaja. We'll think about it. There are scientists who should produce books. There are doctors who should produce books, writings, go round, talk to their colleagues, organize meetings, seminars with your colleagues.
there are architects and other professionals who could call their colleagues and give them realization. Even the people who are dealing with finances should take to Sahaja Yoga is very important, because financial problems can only be solved by the divine power. Nobody else can solve it. So everyone in this world, whether it is law or any other field, all of you should take to Sahaja Yoga, and also to creative work. Then also you have to take Sahaja Yoga to your surroundings, to villages, to cities, wherever it is possible, wherever you can organize, you have to spread Sahaja Yoga everywhere. As far as curing is concerned, I would advise you don't have to touch anyone. Please use only my photograph. That's how you'll get more Sahaja Yogis and less sick people. Also, people will be cured and all of them will become Sahaja Yogis. We have also agricultural field on which we have done something, but much can be done about agriculture. One should see the government and tell them what agriculture can do. You can form a committee and go and see them. And talk to them that how agriculture can be helped by Sahaja Yoga. We have to help our children. We have to look after them, because you know what sort of future is surrounding them, what sort of atmosphere is crawling even in India. So we have to see that our children properly grow in Sahaj culture. It's very important, because they are tomorrow's Sahaj Yogis. So many of them are born realized. So we have to discipline them properly, and we have to make them Ala Darja Sahaj Yogi as described in the Qawwali. It is also our family life, which is very important. It's shocking that family life is nowadays becoming a kind of a stupid thing. No one understands the importance of it. In Sahaja Yoga, we have to understand. Small quarrels, fights should be given up. Harshness must be given. Cruelty must be given up. And there should be a proper rapport between husband and wife to begin with. So that there is a companionship. And the children also see that companionship and enjoy it. In our dress, in our life, we have to be dignified and decent, respecting our body. It's very important. We should wear whatever suits us in whatever country we are. I mean, imagine in Samarkand, if somebody wants to wear 3-piece suit, what will happen to him? Whatever suits us, whatever fits our culture, one should try to wear decent dresses, traditional dresses. Especially for women, it is very important to wear dresses that will make them look more dignified. Also, another point I would like to say that
ladies especially must take to reading, at least newspapers. If your attention is on the problems that are in this world, it's very effective because you know your attention is active, it works. So use your attention. You see the newspapers, you watch. I know it's horrifying sometimes. You can give a bandhan, but you must see what's happening where. It's very important. Also men should not just read something sensational, but read something that's happening and also think what are the solutions. How can you people as Sahajogis help it? In a collective way or an individual way. We have to solve many problems of this modern world. Also one has to read good books, good films one has to see, and have your reflection on them. Keep your mind alert. There are many beautiful poems I've read recently coming out of some people where I never expected they will write poems. Beautiful, very high class. So this poetry also we are going to collect. We are going to collect all the miraculous photographs from everywhere. They are trying to systematize. And now in this system, if you can all help spontaneously, it will be a great achievement because so far we have not been able to collect all these data and keep them with us. Now the best is that you all must meditate. You all have to meditate. Only in meditation you are in present and you grow in your spirituality. I've said it many a times, but people just don't do it. About 10 minutes if you can meditate before sleeping, it's of a very great help to you. No doubt. You really grow very fast. Immediately I know this man is meditating, the way he has changed. And then once you get used to it, you'll never give it up. It's very simple meditation, you have foot soaking or something like that. And in the morning you should beat your ego, that's all. It's not that you have to do 1 lakh japas or something, nothing like that. It's very simple. But this you have to do for yourself, to respect your self-realization and your growth in divinity. We have lots of advantages over others. But one thing I have to tell you, those people who are not prone to seeking, please don't talk to them about Sahaja. Don't waste your energy on such people discussing and arguing because it cannot be discussed much. You just forget them and leave them alone. I'll look after them. You just take 2 simple people, good people who are seeking the truth. I don't want you to break your necks with those people who are just believing in discussion, arguments and Shabda Jalam. Today the Sahaja culture is so much manifesting that people, once they see you, they immediately know there's something special. And that they have something very unique qualities among them which you seldom find with normal people. All these things you should understand have come to you spontaneously from within, but you must preserve them and you should never feel shy of them. You should never be shy of your virtues. And whatever people may try to tell you that you better do this and better do that, if it is wrong, you should never do it. You should just say, I don't want to do it. Because now you are very powerful and that you have to lead the people and people don't have to lead you. Fashions don't have to lead you, but you have to create fashions. You have to create a path for them. It's not that you have to trod on the path that they have made. So try to understand
that your own personality is of a level where you can see so many subtle things and you are so powerful that others don't see, then you have to automatically take up their leadership. Don't get ideas from them and don't get frightened when they try to tell you something against yourself or against Sajo. Be sure, be confident. That is how it is going to work out. Now, I'm just a woman and a housewife, but I was so sure about Sajoga that it worked out. I didn't have to sort of think whether I should do it or not. I just started. Though in the family it was not so much respected, not so much agreed to, doesn't matter. I started the whole thing on my own, worked it out on my own, because I had complete confidence in the truth. That if I am standing on the truth, it will help me and it will help all those who will come to me. It has happened. So for you it should not be difficult at all. All of you should first of all see that you are not a conditioned person and you do not have an ego. And then you should go ahead with it. And you'll be amazed how things will work out. Today's puja is a very short puja. That's why I gave you a long lecture. There are so many things which I cannot at this time, which is short, tell you. But if you sit down, you can easily make 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 yourself. So now put your mind to it in a way that you are the organizer. Then what should you do? What can you do? What are you going to achieve? Please try, and it will work out. All of you can do it. I think best is to make a diary for yourself and write it down in that, what you have done, how many people you have given realization, how many got cured, what do you think about them. But now, if there's no diary, Sir Yogis can say, Mother, we have no diary, so we'll start it tomorrow. No, you start it today. The only trouble with Sir Yogis is that they take things little lightly. Of course, that is their character. But not Sahaja. Other things you can take lightly. If somebody shouts at you, somebody gets angry with you, somebody even slaps you, take it lightly. Doesn't matter. Makes no difference to you. Because you are the spirit. Nothing can destroy the spirit. Nainam chidanti shastrani. But when it comes to Sahaja Yoga, your attitude should be different. If you are relaxing on one side, another side you have to be dynamic. And that side is where you have to put forward the theories of Sahaja Yoga. When you have to talk to people, you have to organize a press conference or whatever sort of thing you want to do. At whatever level you want to work it out, please make a proper plan about it and just do it. It will all work out. I'm sure it will work out. With all these ideas that I have, you have many more. And I hope by next year we'll see manifestation of those. I hope many people will write books like A.C. Rai has written. I'm sure books can be written by every doctor. Dr. A.C. Rai has worked single-handed. Everything he has done single-handed. So beautifully he has worked it out. So everybody can publish a book with their experiences, with their understanding of Sahaja Yoga, which will help Sahaja Yogis also. But it should be honest, very honest book. I'm sure such a book will be very much appreciated in Sahaja Yoga, and we would like to publish such books also. All those who have such ideas should make an effort to create some new books, some new ideas,
some new creation. It's very important because in these modern times, people want to do something new, something novel. Under these circumstances, I'm sure you all will work out. So all the time we have to think about Sahaja Yoga and jot it down, whatever ideas are coming into your mind. And then these can be properly put together, making a beautiful book of Sahaja Yoga. Ladies also have lots of chances of doing so many things for Sahaja Yoga. This is a very opportune time. I think Satya Yoga is starting from tomorrow. And what will be the symptom? That now the Satya will be victorious, Vijay. Whatever people may try, ultimately Satya will be Vijay. Satyameva Jayati. That's going to happen. And you are responsible. For this I congratulate you again and again, and I hope you will have the commitment to do that. May God bless you. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக கண்களை திறந்து இன்றைய தியானத்துக்கு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.